Hi friends, welcome back to Sri Art and Creation. இந்த வீடியோவில் நம்ம வந்து பிகினர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். கிளாத்தை பற்றி நம்ம தைக்கிறதுக்கு நிறைய கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து எப்படி வந்து அளக்குறது இன்ச் டேப் வச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக தேவைப்படும். வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்படி வந்து கிளாத்தை மெஷர் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிளாத்தில் இருக்கிற பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட்டான கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் பீட் எடுத்திருக்கேன் வேறு சைஸஸில். இந்த கிளாத்தில் இருக்கிற அகலம் நீளம் இதெல்லாம் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி மெஷர் பண்ணுறது டேப் வச்சு அப்படின்றது பார்ப்போம். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த ஒரு ப்ளவுஸ் பீட் தான் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் வாங்குவோம்ல அந்த அளவு. சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இல்லை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எதுக்குனாலுமே உங்களுக்கு கிளாத் வந்து நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா துணியோட நீளத்தில் தான் வந்து மடித்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு துணிக்கு நீளம் அகலம் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் பீட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட்டையாக ஃபோல்டு பண்ணியிருக்கும். இதோட இந்த சைடு இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு நமக்கு செல்வேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரை பகுதியும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த 2 கரைக்கு நடுவில் உள்ள பகுதியை தான் நம்ம வந்து அகலம்னு சொல்லுவோம். துணியோட அகலம் வந்து நமக்கு மாறாது. துணியோட நீளம் மட்டும்தான் நமக்கு தேவையான அளவு நம்ம வாங்குவோம். துணியை வந்து நீளத்தில் தான் நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 1 மீட்டர் கேட்குறோன்னா 1 மீட்டர் கட் பண்ணி தருவாங்க. 2 மீட்டர்னா 2 மீட்டர் துணியோட நீளத்தில் தான் நமக்கு கிளாத் வந்து கட் பண்ணி தருவாங்க. அகலம் வந்து நமக்கு துணியோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த ரோல்லேருந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த துணியோட அகலம்ன்றது வந்து மாறாது. துணியோட அகலம்ன்றது இந்த செல்வேஜ் பகுதி இருக்குல்ல, இந்த செல்வேஜ் இருக்குல்ல, இந்த கரை பகுதி இருக்குல்ல, இதோட ஒரு எட்ஜ்லேருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம வந்து அகலம் அப்படின்னு சொல்லுவோம். துணியோட அகலம் இது எல்லா கிளாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றது கிடையாது. ப்ளவுஸ் கிளாத் எடுக்கிறோம், ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கிளாத் எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு அகலத்தில் துணி நமக்கு இருக்கும். ரன்னிங் மெட்டீரியல்லாம் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுக்கிறீங்கன்னா அதோட அகலம் வந்து வேறு அளவு இருக்கும். ஜென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதோட பேண்ட்டு அதுக்கப்புறம் ஷர்ட்டு இந்த துணிகளோட அகலம்லாம் வேறு வேறு அகலத்தில் இருக்கும். துணியோட அகலம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீளம் நம்ம கம்மியாக எடுத்தும் கூட ஸ்டிச் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து துணியோட அகலத்தை எப்படி மெஷர் பண்ணுறது, நீளத்தை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த செல்வேஜ் 2க்கும் நடுவில் உள்ள இந்த 2 செல்வேஜுக்கு நடுவில் உள்ள கேப் தான் வந்து நமக்கு அகலம். இப்போ இந்த துணியோட அகலம் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும் அப்படின்னா துணி வந்து இப்போ ரெட்டையாக ஃபோல்டு பண்ணியிருக்கு. இதை நான் அப்படியே வந்து மெஷர் பண்ணுறேன். டேப்பில் நம்ம மெஷர் பண்ணுறதுல இன்ச்சு சைடு தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த டேப் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கல அப்படின்னா நான் மேலே ஐ கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்ச்சஸ் சைடு எடுத்துகிட்டு இந்த இடத்துல செல்வேஜ் இருக்குல்ல, இந்த கரைப்பகுதி இருக்குல்ல, இந்த இடத்துல இங்கேருந்து இந்த ஃபோல்டு வரைக்கும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். 17 இன்ச் இருக்குது. 17 இன்ச் அப்படின்னா இதை டபுளாக பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் கிளாத்தோட அகலம் வந்து 35 இன்ச்சு. ஏன்னா இது கிளாத் வந்து டபுள் ஃபோல்டில் இருக்குது. அதனால இந்த துணியோட அகலம் வந்து 35 இன்ச்சு. இப்போ துணியோட நீளத்தை மெஷர் பண்ணணும்னா இந்த சைடு வந்து நமக்கு கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த இடத்துலலாம் நமக்கு பிசிறு துணி இருக்கும். இந்த செல்வேஜ் சைடு வந்து நமக்கு பிசிறு துணி இருக்கவே இருக்காது. அது வந்து நல்லா வந்து மிஷின் ஃபினிஷிங்கில் இருக்கும். இதை தான் வந்து நம்ம நீளம்னு சொல்லுவோம், இதை வந்து அகலம் அப்படின்னு சொல்லுவோம். நீளத்தில் தான் நமக்கு வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த கிளாத் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ச்சஸில் மெஷர் பண்ணிங்கன்னா இன்ச்சஸில் கிடைக்கும். நீங்கள் மீட்டரில் மெஷர் பண்ணிங்கன்னா மீட்டரில் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கடையில் கிளாத் வாங்கும்போது நம்ம மீட்டரில் தான் கட் பண்ணி வாங்கிட்டு வருவோம். அப்போ நம்ம மீட்டரில் தான் மெஷர் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு கிளாத் வந்து 1 மீட்டர் இருக்கா இல்லை 80 பாயிண்ட் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு டேப்போட இந்த சைடு எடுத்துக்கோங்க. சென்டிமீட்டர் இருக்கும்ல, இந்த சைடு எடுத்துகிட்டு இந்த ரா எட்ஜஸ்லாம் இருக்குல்ல, இந்த பிசிறு இருக்குல்ல, இதோட ஒரு எண்டுலேருந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். இந்த ஸ்டார்டிங்கில் கரெக்டாக டேப் வச்சுட்டு எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாத் வந்து கரெக்டாக 100ல் முடிஞ்சிருக்கு. இது வந்து 1 மீட்டர் வந்து இருக்குது. இந்த ப்ளவுஸ் பீட்டோட நீளம் வந்து 1 மீட்டர். இது வந்து 1 மீட்டர் கிளாத்து. அகலம் வந்து இதில் 35 இன்ச் இருக்குது. இந்த அகலம் வந்து ப்ளவுஸ் பீட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 35, 36 இதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம சுடிதார் மெட்டீரியல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் எடுப்போம்னா அதோட அகலம் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 40 இன்ச் 42 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் பீட்டுக்கு முக்கால்வாசி வந்து 35லேருந்து 36 இன்ச்சுக்குள்ளே தான் இந்த அகலம் வந்து இருக்கும். இப்போ இதே இது நீங்கள் வந்து இந்த 1 மீட்டர் அப்படின்றது நம்ம ஷார்ட் ஸ்லீவ்லாம் வச்சு தைக்கிறோம் அப்படின்றப்ப இது கரெக்டாக இருக்கும். இப்போ 3/4 ஸ்லீவ்லாம் வந்து கட் பண்ண போகிறோம், இல்லை எல்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம், பஃப் ஸ்லீவ்லாம் கட் பண்ண போகிறோம்னா இந்த 1 மீட்டர் கிளாத்துக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஸ்லீவோட லென்த் வந்து பத்தாது. அப்போ நம்ம 1.25 மீட்டர் எடுக்கணும் அப்படின்னா வந்து 1.25 மீட்டர் கட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அதை எப்படி மெஷர் பண்ணணும்னா அதே மாதிரி தான் நம்ம நீளத்தில் தான் மெஷர் பண்ணணும். 1.25 மீட்டர்ன்றப்போ இதில் வந்து 1 மீட்டர் ப்ளஸ் 25 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கணும். 1.25 மீட்டர் இதுக்கு நேராக நம்ம கிளாத்தோட எண்டிங் வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நமக்கு வந்து 1.25 மீட்டர் கிளாத் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
இப்போ இந்த ப்ளவுஸ் பீட் நம்ம மெஷர் பண்ண மாதிரியே இப்போ நான் இன்னும் எடுத்து வச்சிருக்கிற இந்த 3 கிளாத்தையுமே நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் கிளாத்னு சொல்லுவாங்களா, அந்த ப்ளவுஸ் பீட்டு. இதோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே நமக்கு வந்து நீளத்துலேருந்து தான் துணி மடிச்சிருக்கும். செல்வேஜ் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கும் பண்ணுவோம் ஃபோல்டு பண்ணி. அதனால இந்த செல்வேஜ் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு நீங்கள் இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணிக்கலாம். இதுவும் கரெக்டாக 17 இன்ச் இருக்குது. இதோட அகலமும் 35 இன்ச் தான். நீளம் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரா எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த எட்ஜிலேருந்து நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்கணும். மீட்டரில் மெஷர் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இந்த எண்டு வரைக்கும் நான் இந்த மாதிரி மெஷர் பண்ணுறேன். இது வந்து 75.3 மீட்டர் இருக்குது. நமக்கு எந்த துணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், என்ன ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த கிளாத் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் இப்போ 5 மீட்டர் இருக்கிற ஒரு கிளாத் வந்து மெஷர் பண்ணணும்னா 5 மீட்டருக்கு இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி ரெட்டையாக நீளமாக போய்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும். இந்த செல்வேஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜில் வச்சு கூட நீங்கள் அப்படியே வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 5 மீட்டர் நீளத்துக்கும் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்படியே மெஷர் பண்ணிங்கன்னா டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். இந்த டேப்போட நார்மல் நீளம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.5 மீட்டர் வரைக்கும் இருக்கும். 1.5 மீட்டர் வரைக்கும் இருக்கும். நீங்கள் இதை வந்து 5 மீட்டருக்கு நீங்கள் மெஷர் பண்ணணும்னா ஒரு மீட்டராக 5 தடவை நீங்கள் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு 5 மீட்டர் இருக்கா, துணி எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கு. இந்த லைனிங்கோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். சில லைனிங் வந்து கொஞ்சம் அதிகமான அகலத்தில் வரும். சில லைனிங் கிளாத் வந்து அகலம் கம்மியான அளவும் இருக்குது. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது அகலம் அதிகமாக இருக்கிற லைனிங் கிளாத் தான். இது வந்து சுடிதாருக்கு போடுற லைனிங் கிளாத்து. ப்ளவுஸுக்கு போடுறது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் அகலத்துக்கே கிடைக்கும். 32 இன்ச் 35 இன்ச் அந்த மாதிரி. இப்போ இதுவும் நான் வந்து இந்த செல்வேஜ் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ரெட்டையாக அந்த மாதிரி தான் மடிச்சிருக்கோம். அதை அப்படியே போட்டிருக்கேன். இதோட அகலம் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 20.5 இன்ச் இருக்குது. 20.5 இன்ச் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட 41 இன்ச்சு. அகலம் வந்து அதிகமாக இருக்கிறது, வித் அதிகமாக இருக்கிற லைனிங் கிளாத் இது. நீளம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இது ஆல்ரெடி யூஸ் பண்ண கிளாத்து, அதனால இங்கே எனக்கு கொஞ்சம் ரா எட்ஜஸ் இருக்குது. இது வரைக்கும் எடுத்தோன்னா இப்போ 1 மீட்டர் ப்ளஸ் 5 பாயிண்ட் இருக்குது. 105 முடிஞ்சிருக்கு. 1 மீட்டரும் ஒரு 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வந்து லைனிங் கிளாத்து. ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு விதமான அகலத்தில் வரும். நம்ம அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நீளமும் தேவையான அளவு கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். அகலத்தை வந்து நம்ம எப்பவுமே வந்து கணக்கு எடுத்துக்கக்கூடாது. நீளம் தான் நமக்கு தேவை. எல்லா துணியிலையுமே எந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த ட்ரெஸ்ஸோட நீளத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த கிளாத்தோட நீளமும் தேவைப்படும். அதாவது கிளாத்தோட அளவும் தேவைப்படும். எந்தெந்த ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி அளவுகள் தேவைப்படும் அப்படின்றது வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ வந்து நம்ம துணி எடுக்கணும், இவ்வளோ ஹைட் இருந்தால் இவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம சுடிதார் போட போகிறோம்னா நம்ம எவ்வளோ வந்து கிளாத் எடுக்கணும், இல்லை மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம்னா எவ்வளோ வந்து கிளாத் எடுக்கணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவை அதை பார்க்கலாம். இப்போ இந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரன்னிங் மெட்டீரியல் கிளாத். இது நான் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து காட்டன் ஃபேப்ரிக். இதில் என்னன்னாலும் ஸ்டிச் பண்ணலாம். நைட்டி கூட ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதோட அகலம் எவ்வளோ இருக்குது, நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். சில துணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நீளத்துலேயும் மடிச்சிருக்கோம், அகலத்துலேயும் மடிச்சிருக்கோம். அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, இப்போ சுடிதார் கிளாத்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மடிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 4 ஃபோல்டில் 4 துணியாக கூட இருக்கலாம். இதுதான் நமக்கு வந்து கரைப்பாகும். இது வந்து இப்போ 1 2 3 4 பீஸாக இருக்குது. இப்போ இது வந்து செல்வேஜ் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டுட்டு இந்த அகலத்தை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச் இருக்குது. இது வந்து ப்ளவுஸ் கிளாத்தோட அகலத்தில் தான் இருக்குது. நீளம் வந்து நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீளம் வந்து இப்போ நான் 2 துணியாக போட்டுக்கிட்டேன். இந்த செல்வேஜ் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி 2 துணியாக போட்டுக்கிட்டேன். இதை அப்படியே நீளத்தில் இப்படி மெஷர் பண்ண போகிறோம். இந்த சைட் ஃபோல்டிங்கில் இருக்குது, ரெட்டை கிளாத்தாக இருக்குது. அப்போ 2ஆக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் எவ்வளோ மெஷர் பண்ணுறோமோ அதை. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே மெஷர் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இங்கே வரைக்கும் 1.5 மீட்டர் இருக்குது.
இது வரைக்கும் வச்சுட்டு திரும்ப இந்த டேப்போட ஸ்டார்டிங்லேருந்து வரலாம். ஒன்றரை மீட்டர் ப்ளஸ் 40 பாயிண்ட், அப்போ 190 பாயிண்ட் இருக்குது. 190 பாயிண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 2 மீட்டருக்கு ஒரு 10 பாயிண்ட் தான் கம்மியாக. இப்போ இதே இது வந்து நம்ம 2 கிளாத்தாக எடுத்துருக்கிறதுனால இது 4 மீட்டர் கிளாத்துக்கு 20 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதாவது 3 மீட்டர் 80 பாயிண்ட் இருக்குது. ஒன் சைடு அளக்கும் போது நமக்கு 190 பாயிண்ட் வருது. இது அப்படியே 2ஆக மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சென்டிமீட்டர் வருதோ அதுதான் நமக்கு வந்து மீட்டர். இப்போ 380 வரும். அப்போனா 3 மீட்டரும் 80 பாயிண்ட்டும் இருக்குது இந்த கிளாத்து. 4 மீட்டருக்கு 20 பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இது நம்ம எப்படினாலும் மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம சிங்கிளாக துணியை எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஃபுல் லென்த்துக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுளாக போட்டுட்டும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வாங்கியிருக்கிற அந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட் கூட கொடுத்துருக்காங்க. 3 மீட்டர் 80 பாயிண்ட். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளாத்தோட நீளம் அகலம் எப்படி மெஷர் பண்ணுறது, நம்ம ஒரு துணி வாங்கணும் தைக்கிறதுக்கு அப்படின்னா அதை எப்படி வந்து அளந்து அதில் எவ்வளோ துணி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதே மாதிரி இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.